பணத்துக்காக பள்ளியளிக்கிற பரதேசிங்க அவனு. நாங்கள் அதிமுக விட்டு என்றைக்கும் போக மாட்டோம். எடப்பாடியார் தான் எங்களுக்கு போயிச்சதாள். ஆனால் இனிமேட்டும் நான் அதிமுகவில் தான் இருப்பேன். அதுவும் எங்கள் தலைவர் எடப்பாடியார் தான். அதிமுகன்றது வந்து ஒரு கோயில் கோபுரம். கோயில் கோபுரத்தில் இவங்களெல்லாம் வந்து நாங்கள் கலசமாக பார்த்தோம். மலங்கலவுற தண்ணி எடுத்துன்னு போகிற சொம்பு தான் இனி அவங்க. இப்போ அண்ணன் எடப்பாடியாருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த ஆட்சி யாரும் நம்மளை தொடவே முடியாத மாதிரி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அவங்கள ஒரு மனுஷனாங்க எவ்வளோ பணத்தை கொள்ளடிச்சிட்டு ஒரு அதை தற்குறி கூட்டாது. அவனுடைய தகுதிக்கு அந்த கட்சி இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத. எங்களை பிடிச்சிருந்த தர்தினியும் ஆமைங்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக அதிமுக விட்டு நகர்ந்துச்சு. ஏன் ஒரு 3 வயசு குழந்தை இத்தனைக்கும் அந்த 3 வயசு குழந்தைங்களை வந்து அக்யூஸ்ட்டை பிடிச்சது பொதுமக்கள். சிங்கப்பெண்ணுன்னு ஒன்று ஆரம்பித்தார். அந்த படம் இல்லை, காவல்துறை இல்லை. எம்ஜிஆர் கிட்டேருந்து சாப்பிட்டான், நம்ம அம்மா கிட்டேருந்து சாப்பிட்டான், எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி அவனுக்கு ஒரு பதவிக்கோசம் இன்னொரு கட்சிக்கு ஓடிக்கிறான். கடையச்சா பாக்கு ரெடி கோவிந்தசாமி மாதிரி தான் எல்லாம் பணம்லாம் ஓடி வர போகிறாங்க. எல்லாம் அழிஞ்சு போகிறாங்க. இந்த சிபிஐ கேஸ் இருக்குது, குதிரை பேரம் கேஸ் இருக்குது. அதில் ஆதவ அர்ச்சனாவே எதனா ஒரு உள்வேலை பண்ணி சிஎம் ஆகிறதுக்கு உண்டான முயற்சி தான் இவர் பண்ணின்னு இருக்காரு. முன்னாடி வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துவேன்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்தாங்க. பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கிடையாது. ஸ்டாலின் ஆட்சிலையும் கிடையாது, இப்போ தாவேக்கா வந்த ஆட்சிலையும் கிடையாது. அதனால அதிமுக தான் எங்களுடைய உயிர். அதிமுக எந்த தியாகமும் செய்ய தயார். இப்போ அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர் பாலகண்ணா உள்ளிட்டோர் வந்து தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஆட்சியை பிடிச்ச தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காங்க. ஒரு அதிமுக தொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது கொள்கையே இல்லாதவன், கொள்கையே இல்லாத, அதாவது காசுக்கு பணம் வர பரதேசிங்க அவனு. இந்த பாலகங்கள்லாம் வந்து இந்த கட்சிக்கு எவ்வளோ துரோகம் பண்ண எனக்கு தெரியும். நான் ஒரு வாட்டி அம்மா இருக்க சொல்ல அம்மாவன்ட்ட கம்ப்ளைண்ட்டே கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட் பேரில் அன்றைக்கி வந்து அம்மா வந்து என்கொயரி போட்டாங்க. ஆனால் அன்றைக்கி அம்மா வந்து நான் போயிருந்தேன்னா என்கொயரி வச்சுருந்தா அவர் ஸ்லம்போடு வந்து இருக்காது. பணத்துக்காக பள்ளியளிக்கிற பரதேசிங்க அவனு. அதாவது உண்மையான கட்சிக்காரன் அதிமுக தான். அதிமுக ரத்தம். நாங்கள் அதிமுக விட்டு என்றைக்கும் போக மாட்டோம். எடப்பாடியார் தான் எங்களுக்கு போயிச்சதாள். எல்லாம் துரோகிங்க, எல்லாருமே துரோகிங்க. சிவி சண்முகம், இப்போ வேலுமணி எல்லாமே துரோகிங்க. இவனுங்க நம்பி தான் இந்த அதிமுக ஓடி இருந்தது. ஆனால் நான் வந்து 60 வயசு ஆகுது. 60 வயசில் நான் வந்து இது வரைக்காலும் என் வீட்டை அது எம்ஜிஆர் நிற்கிறாரு. அப்போ வந்து ரெட்டால போஸ்ட்டு என் வீட்டு ஃபுல்லாக இருக்கும். உள்ளே திமுககாரன் வரமாட்டான், எந்த கட்சிக்காரன் வரமாட்டான். அதுமாரி வாழ்ந்து 60 வயசு வாழ்ந்துட்டேன். ஆனால் இனிமேட்டும் நான் அதிமுகவில் தான் இருப்பேன். அதுவும் எங்கள் தலைவர் எடப்பாடியார் தான். பதவி பேராசை காரணமாக கட்சி மாறி நோக்கம் சொல்கிறாங்க. இவங்களாம் வந்து 2ஆம் நம்பர் தொழில் செய்யக்கூடியவங்களாம் வந்து, அதாவது இப்போ எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து கடைசி வரைக்கும் கொடியும் கழகமும் சொல்லி ஒரு அடிமட்ட தொண்டனாகவே நாங்கள்லாம் வாழ்ந்துட்டோம். இவங்களாம் பதவி சுகம் கண்டதுனால தாவேக்கால இன்னைக்கு இனிமேல் எந்தெந்த புது கட்சி வந்தாலும் இவங்க தாவக்கூடிய தாய் செல்லக்கூடிய நபர்கள் தான் இவங்களாம் வந்து, தவளை கூட்டம் தான் இவங்களாம் வந்து. இவங்க வாழ்வாதாரமும் இவங்களாம் முதுகெலும்பு இல்லாததுனால இவங்க மாறி மறுபடியும் போய் கொண்டு தான் இருப்பாங்க வந்து. டக்குன்னு கிளைமேட் மாதிரி மாறின்னு போகிற மாதிரி எனக்கு தோணுது. அப்போத்துலேருந்து இருந்து இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தீங்கன்னா, நம்ம அண்ணன் எடப்பாடியாருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த ஆட்சி யாரும் நம்மளை தொடவே முடியாத மாதிரி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். இனி போகிற யாராக இருந்தாலும் சரி, போகாத வரைக்கும் அதிமுகன்ற கோயில் கோபுரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வணக்கம் மரியாதையாக இருக்கும், எல்லாமே இருக்கும். அது யார் போனாலும் சரிங்க, கரண்ட் எம்எல்ஏ, எக்ஸ்எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், யாராக இருந்தாலும் அவங்க போனாங்கன்னா கோபுரத்தில் இருக்கிற கலசத்தை மறந்துட்டு மலங்கலவுற தண்ணி எடுத்துன்னு போகிற சொம்பாக தான் நாங்கள் நினைப்போம். அதிமுக ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் அப்பா எம்ஜிஆர் இருந்தார், காலவதி ஆகிட்டார். அம்மா இருந்தது, இந்த கட்சியை காப்பாற்றிச்சு. அதுக்கப்புறம் யார் இந்த கட்சியை காப்பாற்றுங்க சொல்ல, அண்ணனாக இருந்தது. தாய்க்கு மூத்த பகனா என்னுடைய அண்ணன் எடப்பாடியார் இருந்தார். அவருடைய தலைமையத்தை இன்னி வரைக்கும் இருக்கிறோம். நாங்கள் துட்டுக்கு சோரம் போகிற ஆள் இல்லை. ஆனால் வீட்டில் கஷ்டம், அதுக்காக கஷ்டத்துக்காக பள்ளிக்கிற ஆளுலாம் இல்லை. இவங்க மாதிரி கோடியாக வாங்கிக்கின்னு ஓடுற ஆள் நாங்கள் இல்லை. என்றைக்கும் நாங்கள் அதிமுக ரத்தம். நாங்கள் வந்து அதிமுக தான் உழைப்போம். போகிறாங்க, என்ன போனாங்க, சரி போகிறாங்கல்ல. இங்கே அஇஅதிமுகவில் வரும்போது அவங்க ஜீரோவாக இருந்து நீங்கள் அதிமுகவில் ஒரு ராஜினாமா லெட்டரை கொடுத்துட்டு எந்த சுகமும் இங்கே அனுபவித்த சுகம் எதுவுமே அங்கே போய் பயன்படுத்தாமல் அங்கே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கட்சியை வளர்க்குங்க பார்க்கலாம். இது எப்படி இருக்குதுன்னா, ஆனால் ஏடா கூடமா எதனா சொல்லிடலாமான்னு இருக்குது. ஏற்கனவே தாலி கட்டின பொண்டாட்டி 2 குழந்தை பெற்ற பிறகு அவன் வீட்டுக்காரர் அந்த பிறகு அந்த பொண்டாட்டி போய் தாலியை கட்ட அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி இந்த கட்சிக்காக உயிரை குத்தி தியாகம் பண்ண தொண்டனுங்க தான் அனைத்து திமுக. எங்களை வந்து எந்த காரணத்துக்கு பணத்தை காட்டியோ எதை காட்டியோ எங்களை வந்து வேலைக்கு பேச முடியாது. எங்கள் உடம்புல ரத்தம் அதிமுக. சாவரைக்கு அதிமுக தான் இருப்போம். அது யாராக இருந்தாலும் சரி. எங்களுக்கு தேவை கொடி ரட்டால அண்ணன் எடப்பாடியா, அவ்வளோதான். எவன் போனால் இருந்தால் எவன் வந்தால் என்ன.
சில பேர் வந்து அவங்க இது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி சேருவாங்க. ஆனால் நம்மள வந்து அப்படி கிடையாது. ஒருத்தன் உழைச்சானா அந்த உழைப்பை பார்த்து 10 பேர் தருவான், 10 பேர் உழைச்சானா 100 பேர் தருவான். அந்த மாதிரி சேர்ந்தது அதிமுக கூட்டம். யங்ஸ்டர்ஸ் இல்லை அப்படின்லாம் இங்கே யாருமே கிடையாது. நானும் எனக்கு வந்து ஏஜ் வந்து 22 தான் ஆகுது. நான் வந்து பாசறை மாவட்ட இணைச்சலாக இருக்கேன். அந்த பதவியை போட்டு அழகு பார்த்தது வந்து எங்கள் அண்ணன் எடப்பாடியார். நாங்கள் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் வேலை செஞ்சதுனால தான் அந்த அளவுக்கு வந்து எங்களை அந்த பதவியை போட்டுருவாங்க. எனக்கு மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்கள அந்த தகுதிக்கு ஏற்ற அந்த பதவியை போட்டிருக்காங்க. தகுதிக்கு இல்லை அந்த இது உழைப்புக்கான பதவியை போட்டிருக்காங்க. இப்போ வந்து அதிமுகங்கிற இயக்கம் வந்து கப்பல் வந்து மூழ்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அவன் அறிவு கட்டவன் அவன் அண்ணன் எம்ஜிஆர் கிட்டேருந்து சாப்பிட்டான், நம்ம அம்மா கிட்டேருந்து சாப்பிட்டான், எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி அவனுக்கு ஒரு பதவிக்கோசம் இன்னொரு கட்சிக்கு ஓடிக்கிறான். அவன் நல்லவனே கிடையாது. எனக்கு ஒன்றுமே கிடையாது, கட்சியில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் நான் வந்து இந்த ரெட்டாளி கோசம் எடப்பாடியார் கோசம் இன்றைக்கி நான் அதிமுகவில் இருக்கேன். இனிமேட்டும் இருப்பேன், இனிமேட்டும் வேலை செய்வேன். என் குடும்பம் ஃபுல்லாகவே ரெட்டாலை. அவங்கள ஒரு மனுஷனாங்க எவ்வளோ பணத்தை கொள்ளடிச்சிட்டு இன்றைக்கி அவன் வந்து கரைச்சி போய் அங்கே வந்து நின்று பேசுகிறானே ஒரு அதை தற்குறி கூட்டம். அது அவனுடைய தகுதிக்கு அந்த கட்சி இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். அவன் போய் அந்த பசங்களாண்ட போய் சில்லற பசங்களாண்ட போய் நேற்று கூட அந்த மதுராந்த எழுத்துல கூட பார்க்குறான். அவன் யாருங்க வந்தவன்? அவனை பார்க்குறான் உக்காரத்துக்கு. அவன் நிற்கிறான், அதை வச்சு நிற்கிறான். இவன் தகுதிக்கு அவன் துக்கடா பையன். அவன் நிற்கிறான், இவன் உக்காரத்துக்கு தவிக்கிறான். என்ன அசிங்கம்! உன்னுடைய சீனியாரிட்டிக்கு அதிமுக மூத்த உறுப்பினர் நீ இது மாதிரி திறந்து போறிய பணத்துக்காகவும் பதவிக்காகவும். அதாவது செங்கோடையன் வந்து டெல்லிக்கு வந்து ஒவ்வொரு பிரபல கட்சி வீட்டு வாசல் போய் காத்து கிடந்தார். கடைசியாக போக்கிடமில்லாமல் போய் ஒரு இடத்துல போய் சேரும் போது அவருடைய நேரமோ இல்லை அந்த கட்சியினுடைய நேரமும் நல்லா இருந்ததுனால இவருக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு. ஆனால் எங்கள் இப்போ இதுலேருந்து என்ன ஒரு விஷயம்னா எங்களை பிடிச்சிருந்த தர்தினி ஆமைங்கள்லாம் ஒட்டு மொத்தமாக அதிமுக விட்டு நகர்ந்துச்சு. இவங்க வந்து இந்த கொடைக்கானல் இந்த ஏரியில் போகிற பிளாஸ்டிக் படகுங்க. இவங்க பார்க்கறதுக்கு சிக்கு 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 நல்லா இருப்பாங்க. இது பிளாஸ்டிக் படகு வந்து எங்கள் அதிமுக கப்பலை வந்து மூழ்குதுன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் வந்து ஏரி குளத்தில் இருக்கீங்க, ஏதோ அதிர்ஷ்டத்தில் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இந்த படம் ஒன்று இருக்கும், சரஸ்வதி சபதத்தில் யானை போய் யாருக்கு மாலை போட்டோ அவங்க வந்து நாட்டுக்கு ராஜான்னு. அந்த மாதிரி வந்து சின்ன பசங்க இவங்களுக்கு ஓட்டு போட அவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா ஆட்சியில் வந்து எல்லாமே நல்லது தான் செஞ்சாங்க, நல்லது தான் நடந்திருக்கு. இங்கே எடப்பாடி ஐயா வந்தால் கூட நல்லது தான் செய்வார், நல்லது தான் நடக்கும். இது வரைக்குமே எங்களுக்கு பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கிடையாது. ஸ்டாலின் ஆட்சிலையும் கிடையாது, இப்போ தாவேக்கா வந்த ஆட்சிலையும் கிடையாது. ஆனால் எங்கள் எடப்பாடி ஐயா அப்படி கிடையாது. அவர் இருந்தார்னா எங்களுக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பு தான். பெண்களுக்கு குழந்தைங்களுக்கும் சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது. கும்படி பூண்டியில் வந்து 3 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை பண்ணி இறந்து முள்ளுபதரில் தூக்கி போட்டிருக்கான். பூந்தமல்லியில் 7 வயசு குழந்தை, தாம்பரத்தில் 10 வயசு குழந்தை. இந்த முதலமைச்சர் ரீல்ஸ் போட்டுன்னு இருக்காரு. ஏன்னா ஒரு 3 வயசு குழந்தை, இத்தனைக்கும் அந்த 3 வயசு குழந்தைங்களை வந்து அக்கிஷ்ட பிடிச்சது பொதுமக்கள். சிங்கப்பெண்ணுன்னு ஒன்று ஆரம்பித்தார், அந்த படம் இல்லை, காவல்துறை இல்லை, அக்கிஷ்ட பிடிச்சி பொதுமக்கள் பிடிச்சி காவல்துறை கிட்ட ஒப்படைச்சு இவங்க கேஸை போடுறாங்க. இந்த நேரத்தில் இவர் சாமி கும்பிட போகிற தோசைக்கார பேச்சை கேட்டு சாமி கும்பிட போன ரீல்ஸ் போடுறாரு இவர். ஏன்னா அவங்களுக்கு கடந்த ஆட்சியில் என்ன நடந்ததோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இப்போ தெரியுது. ஏன்னா முன்னாடியாவது வந்து நியூஸில் வந்து ரேராக கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ பெர் டேக்கே வந்து ஒரு 3, இன்றைக்கி சுச்சுவேஷனே பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்தே 3 மத்தியானம் வரைக்கும். ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. முன்னாடி வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துவேன்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்தாங்க. இப்போ வரைக்குமே எந்த மாறுதலுமே இல்லைன்றப்ப இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கடைச்சா பாப்பிரெட்டி கோவிந்தசாமி மாதிரி தான் எல்லாம் பணம்லாம் ஓடிற போகிறாங்க, எல்லாம் அழிஞ்சு போகிறாங்க. இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணவன் அவனை வந்து வாழ்ந்ததா இல்லை, எஸ் தான் போயிட்டான். இது மாதிரி உதாரணத்துக்கு எத்தனோ தலைவனுங்க வந்தானுங்க, அதிமுக உழைக்கணும்னு நினச்சானுங்க, எவனும் உருப்பட்ட ஆசை இல்லை. அதனால் அதிமுக தான் எங்களுடைய உயிர். அதிமுக எந்த தியாகமும் செய்ய தயார். பதவியில் இருந்துட்டு இன்றைக்கி வந்து எடப்பாடியார் பற்றி பேசுகிறிய, உனக்கு அறிவு இருக்காடா உனக்கு? ரெட்டையாலையை பற்றி உனக்கு தெரிஞ்சும் இது மேலே வெளியே போறியாடா? பைத்தியக்காரா நீ பைத்தியக்காரன் தான். அதை விட சொல்கிறதுக்கு எனக்கு அதை விட கேவலமாக அவனை திட்டுறதுக்கு எனக்கு வாய்ஸ் கிடையாது. அவன் கேவலமானவனுங்க. இனிமேட்டு அவனுங்க இந்த கட்சி விட்டு போனதே நல்லது. இப்போ ஆதவர்ஜுனா வந்து அதிமுக வந்து தாய் கட்சி தான், தாவேக்காவும் அதிமுகவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நேற்றும் பேசியிருக்க ஒவ்வொரு இடத்துலையும் இதை வந்து பதிவு பண்ணுறாரு. இது எப்படி நீங்கள் அதிமுக இருக்கணும்? நான் இந்த இவங்கெல்லாம் ஆதவர்ஜுனா எந்த இவங்கெல்லாம் பார்த்ததே கிடையாது. நீ வந்து அதிலேருந்து ஓடியாந்து நீ இதுமாரி வேலை பண்ணுற. இனி இந்த எவ்வளோ நாள் வந்துட்ட கட்சியில் இதுக்கெல்லாம் விசிகாவில் இருந்தால் நீ இதுக்கு வந்துக்கிற. நீ என்னத்தை பண்ணிட்டு போகிற?
நீ வந்து இந்த குட்டைக்காலைக்கு மாரி ஆமை மாரி நீ ஆமை தான் நீ உன்னை விட்டா உனக்கு வேறு வேலையே தெரியாது. நல்லதை ஃபஸ்ட்டு மக்களுக்கு பண்ணு, மக்களுக்கு நல்லது பண்ணு, எடப்பாடியார் பண்ண மாரி பண்ணு, அது போதும். ஏன்னா ஆதவ அர்ஜுனா வந்து அமைச்சர் இல்லைங்க, முதல் போட்ட அமைச்சர் அவர். நாளைக்கு தவேகாவுக்கு வந்து அவர் தான் வந்து காட்ஃபாதர் எல்லாமே. நாளைக்கு விஜய்க்கு ஏதோ நடந்தாலும் விஜய்க்கு அப்புறம் அவர் தான், விஜயோட அரசியல் வாரிசு தான் அவர். அவரை மைண்ட் செட் முழுக்க முழுக்க வந்து சிஎம் ஆகணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால் வந்து அவரோட கற்பனை குதிரைக்கு வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது, அதுக்கு அது காலமே பதில் சொல்ல. ஆதவ அர்ஜுனா ஆளும் வளரணும் அறிவும் வளரணுன்றாங்க. ஓகேங்களா, அவர் வந்து மைக்கை பிடிச்சாருன்னா அவர் விஜயை டேமினேஷன் பண்ணுவார் தெரியுங்களா. இப்போ பெரம்பூரில் ஒரு மீட்டிங் ஒன்று பேசினார். திமுக வந்து அங்கே 100 கோடி செலவு பண்ணிச்சு, இங்கே 100 கோடி செலவு பண்ணிச்சு, பெரம்பூரில் 100 கோடி செலவு பண்ணிச்சு, ஆனால் டி நகரில் 150 கோடி செலவு பண்ணிச்சுன்னு எங்கே வைக்கிறார் பட்டாட்டு. அதாச்சும் விஜயோட இவர் பெரிய ஆளாம். விஜய் தொகுதியில் 100 கோடி செலவு பண்ணாங்களாம், இவர் தொகுதியில் 150 கோடி செலவு பண்ணாங்களாம். அப்போது டிஎம்கே, அப்போது விஜய் விட நீ பெரிய ஆள், விஜய் ஜெயிச்சாலும் பரவாயில்ல நீ ஜெயிக்கக்கூடாது அப்படின்ட்டு இவர் பெரிய ஆளாக காட்டி ஒரு இடத்துல விஜயை டாமினேஷன் பண்ணி இவர் வந்து இன்னும் சொல்ல முடியாதுங்க. இந்த சிபிஐ கேஸ் இருக்குது, குதிரை பேரம் கேஸ் இருக்குது, அதில் ஆதவ அர்ஜுனாவே எதனா ஒரு உள்வேலை பண்ணி விஜய்க்கு எதனா ஒன்று இது பண்ணி இவர் சிஎம் ஆகிறதுக்கு உண்டான முயற்சி தான் இவர் பண்ணின்னு இருக்காரு. இப்போ மரகதம் குமரவேல் வந்து சொல்லியிருக்காங்க, எடப்பாடியார் தான் குதிரை பேரத்தில் ஈடுபட்டார், முடிஞ்சால் ஐடி ரைடு அனுப்புங்க எங்கள் வீட்டுக்கு, முடிஞ்சால் அனுப்பிச்சு செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சார் அந்த அம்மா வந்து ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு மே மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்டாங்க. கண்ணா பின்னான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுக்கிட்டு எங்களுடைய மாவட்ட செயலர் திருக்காச்சூர் ஆறுமுகத்தை போய் தரக்குறவாலாம் பேசிட்டு அலையிறாங்க. கழக கட்டுப்பாடுன்றது என்னன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் வந்து அவங்க வந்து இந்த இடத்துல இருந்து இந்த கட்சி மூலயமா ஜெயிச்சு மறுபடியும் இப்போ தாவேக்காக போயிருக்காங்க, நமக்கு சீட்டு கொடுத்துருவாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம், மறுபடியும் ஒரு மந்திரி ஆயிடுவோம், இங்கே மறுபடியும் ஒரு மந்திரி ஆகிடுவோன்னு சொல்லி ஒரு நினப்பில் போகிறாங்க. மறுபடியும் இல்லை, அவங்க இன்ன வரைக்கும் அவங்க மந்திரி இல்லை, அந்த நினப்பில் போகிறாங்க. ஆனால் அந்த நினப்பு மீண்டும் அது சாதகமாகன்றது அமையாது. இப்போ சிவி சண்முகம் வந்து நேற்று பிச்சை போட்டதே அதிமுக ஜெயிச்சுன்னு சொல்லி இது மாதிரி சொல்கிறேன்னு ஒரு தலைவன், ஒரு நல்லவனா அவன் ஒரிஜினல் அதிமுக வரணும் சொல்லுவானா தான். அவன் வந்து பிஎம்கே வந்து இதில் நம்ம 31 ஓட்டு ஜெயிச்சேன்னு சொல்கிறான். அவன் மனுஷனா அவன். நம்ம தாங்க மெஜாரிட்டி, நம்ம அதாவது நம்ம குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்குது, எதிராளி வைக்க கொடுக்கக்கூடாதுங்க. இவன் அது மாதிரி சொல்கிறான் நல்லவனா அவன். நம்ம வந்து ஒருத்தாய் வகுத்த பிள்ளை தான் இருந்தோம் குடும்பமாக. அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், நம்மளே சேர்த்து பிடிச்சி நம்மளே வந்து பேசிக்கணும். அதை விட்டுட்டு அவன் தேவையில் தான் போச்சுன்னு சொல்கிறேன். இவெல்லாம் மனுஷனா, இவெல்லாம் தலைவனா, இவெல்லாம் கேடு கட்டவனுங்க. இவங்கெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு இந்த கட்சி உருப்படாது. இவங்கெல்லாம் போயிட்டாலே நல்லாயிருக்கும். அதிமுக புது ரத்தம் பாய்ச்சி எடப்பாடியார் தலைமையில் கட்சி அமோகமாக இருக்கும். நம்ம உயிரை கொடுத்தா வேலை செஞ்சு நான் காப்பாற்றணும்னு நினைப்போம். இப்போ 2500 ரூபா அவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அவங்க முன்னாடியே ஒரு சர்வே எடுத்துகிட்டு அவங்களால முடியுமான்னு தெரிஞ்சுட்டு அதை கொடுத்துருக்கணும். அப்படி இல்லை அவங்க ஏதோ சொல்லணுன்றதுக்காண்டி சொல்லிட்டாங்க. இந்த 1000 ரூபாயுமே அவங்க சைடில் டிஎம்கே வந்து இந்த மாதமாவது நீங்கள் கொடுங்கன்னு சொல்ல போய் தான் அதுவுமே போட்டாங்க. அது வரைக்குமே லாஸ்ட் மந்தில் போடலை. இப்போவும் அதுவே கண்டினியூ ஆகிருக்கு. அதுக்கே இன்னும் டைம் வேணும்னா இனிஷியலாக லேடிஸுக்குன்னு சொன்ன அந்த வாக்குறுதிகளில் இந்த தடுமாற்றம் இருந்ததுன்னா இன்னும் எதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்றது தெரியல சார்.